டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் தமிழில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் குழப்பத்தை தரக்கூடிய டாபிக். ஜென்ரல் தமிழ் யூனிட் 2 சொல்லகராதியில் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல். ஸோ இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா கவனித்து பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக எளிமையாக 4 ஸ்டெப்ஸில் இந்த டாபிக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல் அப்படிங்கிற இந்த டாப்பிக்லேருந்து எந்த கொஷின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். அதுக்கு தேவை 4 ஸ்டெப். இந்த 4 ஸ்டெப் தெரிஞ்சால் இந்த டாப்பிக்கில் ஃபுல் மார்க் வாங்கிடலாம். இந்த டாபிக் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல். இதில் இந்த பிராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எனவே, எனினும், ஆகையால், அதுபோல, அதனால், வரை, பின்பு, இந்த மாதிரி வேர்டிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கொஸ்டினில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிறது மாதிரி கொஷின் கேட்டு ஒரு கொஷின் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனில் எனவே, ஏனெனில், ஆகையால், அதுபோல, இந்த மாதிரி இருக்கும். எனினும், அதுபோல, அதனால், மேலும், இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? எடுத்துக்காட்டும் கொடுத்துருக்குறாங்க. நான் காட்டிற்கு சென்றேன், அதனால் புலியை பார்த்தேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 4 ஆப்ஷனில் இந்த எனவே, ஏனெனில், ஆகையால், அதுபோல், அதனால், இந்த மாதிரி 4 ஆப்ஷனில் எது வேணாலும் கொடுத்துருக்கலாம். அந்த கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரியான ஆன்சரை நம்ம எடுத்து கொடுக்குறது மாதிரி இருக்கும். இதில் என்ன குழப்பம் வரும் அப்படின்னா, எந்த இடத்துல எனவே வரும், எந்த இடத்துல எனினில் வரும், எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆகையால் இல்லை அதுபோல், அதனால், இந்த மாதிரி எந்த இடத்துலலாம் வரும் அப்படிங்கிறது வந்து குழப்பமாக இருக்கும். இதுக்கு 4 ஸ்டெப் தான். இந்த 4 ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். எந்த கொஷின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் 4 டைப்ஸ் தான் இருக்குது. ஒவ்வொரு டைப்போட எக்ஸ்பிளனேஷன் வித் எக்ஸாம்பிள் ப்ளஸ் இந்த டைப்பு வந்ததுன்னா அதுக்கான அந்த இணைப்பு சொற்கள் அப்படிங்கிறது இதுதான் வரணும் அப்படிங்கிறது ஒரு ரூல் இருக்குது. அதை நம்ம ஃபுல்லாக பார்த்துட போகிறோம். ஓகேங்களா? மொதல் டைப் பாருங்க. ஒரே மாதிரியான அல்லது ஒத்த சொற்றொடர்களை இணைக்க பயன்படுத்தக்கூடிய இணைப்பு சொல். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோடு, மேலும், இன்னும், இனி, அது போல, இந்த சொற்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில சொற்கள்லாம் இருக்கு. ஆனால் மேக்சிமம் நம்ம ஒரு 10 to 15 இயர்ஸ் கொஷின்ஸில் நம்ம பார்த்தோம். டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டைப் 1 பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த சொற்கள் மட்டும்தான் வருது. 90% வந்து இந்த சொற்கள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ டைப் 1னாலே இந்த சொற்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதோடு, மேலும், இன்னும், இனி, அதுபோல. இந்த எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா, ரவின்னு ஒரு நபர் இருக்காரு. ரவி அயராது உழைக்கக்கூடிய நபர். அவர் இரவும் உழைப்பார், பகலும் உழைப்பார் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரவி கடின உழைப்பாளி, இரவும் பகலும் உழைப்பார். அப்ப இரவும் பகலும் உழைப்பார் அப்படிங்கிறது நம்ம ஒரே சென்டென்ஸா, இப்ப 2-3 சென்டென்ஸா நான் சொன்னதை ஒரே சென்டென்ஸா கனெக்ட் பண்றோம் பார்த்தீங்களா? இதுக்கு நம்ம அந்த வந்து பயன்படுத்துறோம். அப்போ டைப் 1 அப்படின்னாலே அதுல அந்த கனெக்டிங் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது, அந்த இணைப்பு சொல் அப்படிங்கிறது அதோடு, மேலும், இன்னும், இனி, அது போல, இது மட்டும்தான் வரணும். இன்னும் கொஞ்சம் வரலாம். ஆனால் மேக்ஸிமம் டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸில் இது மட்டும்தான் கேட்டிருக்கிறாங்க. அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டைப் 1 கொஷின்ஸ் வந்தாலே இதுதான் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? அது எப்படி டைப் 1ங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதுக்கு எக்ஸாம்பிள் இது வந்து ப்ரீவியஸர் கொஷின். ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ரீவியஸர் கொஸ்டின். அலுவலக பணி காரணமாக வெளியூர் சென்ற என் தந்தை ஊர் திரும்ப 2 நாட்கள் ஆகும் என்றார். அப்போ இது 2ஆ பிரிக்கணும் சென்டென்ஸை. முதல் சென்டென்ஸ்ல அவங்க ஒரு அப்பாவை பத்தி பேசுறாங்க அப்படின்னா அவரோட இன்ஃபர்மேஷனை தான் அந்த 2வது ஆஃப்லையும் வந்து பேசுறாங்க. ஊர் திரும்ப டேஸ் 2 நாட்கள் ஆகும் என்றார் அப்படின்னா என்ன? அந்த ஊருக்கு போன அப்பாவை பத்தி தான் இங்கேயும் வந்து அப்படியே கண்டினியூஷன் ஆயிட்டு இருக்கு. ஊருக்கு போன அப்பாவை பத்தி தானே இங்க பேசுறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல ஒரு விஷயத்தை பேசி 2வது சென்டென்ஸ்ல வேற விஷயத்தை பேசல. முதல் சென்டென்ஸ்ல என்ன விஷயத்தை பேசினாங்களோ அவங்கள பத்தினு தான் வந்து செகண்ட் சென்டென்ஸ்லயும் வந்து பேசுறாங்க. அப்போ இடையில இந்த டேஷ்ல என்ன வேர்டு வரணும் அப்படின்னா இந்த டைப் 1, இதுதான் டைப் 1. இந்த மாதிரி முதல் சென்டென்ஸ்ல என்ன பேசுறாங்களோ அது சம்பந்தமாவே 2வது சென்டென்ஸ்லயும் இருக்கும். ஓகேங்களா? அதான் ஒரே மாதிரியான அல்லது ஒத்த சொற்றொடர்களை இணைக்க என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும்?
இந்த அதோடு மேலும் இன்னும் இனி அது போல இதுல தான் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணணும். ஆப்ஷனை பாருங்க. மேலும், அதனால், இல்லையெனில், ஏனெனில் இருக்கா, அப்ப இங்க மேலும் இருக்கா, அந்த மேலும் தூக்கி இங்க எழுதிட்டோம். இப்போ சொல்லி பாருங்களேன். அலுவலக பணி காரணமாக வெளியூர் சென்ற என் தந்தை ஊர் திரும்ப மேலும் 2 நாட்கள் ஆகும் என்றார். இப்போ இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷனும் அழகா இருக்கு. பிளஸ் அந்த ஆப்ஷன்ல பார்க்குறோம், இது டைப் 1 ஃபார்மேஷன் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த டைப் 1க்கான இணைப்பு சொல் அப்படிங்கிறது இது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதுவும் ஆப்ஷனில் இருக்க தூக்கி எழுதியாச்சு. அவ்வளோதான், டைப் 1 முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அடுத்தது வாங்க, டைப் 2. தொடர்பில்லாத மற்றும் பொதுவாக ஒன்றுடன் ஒன்று சேராத சொற்களை அல்லது சொற்றொடரை இணைக்க. இந்த மாதிரியான டைப். முதல் டைப் என்ன? அந்த 2 சென்டென்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று தொடர்பாக இருக்கணும், ஒன்றுக்கு ஒன்று பொருந்தி போகணும். 2வது டைப்பில் இந்த டேஷுக்கு அப்புறம் நம்ம பிரிக்கக்கூடிய சென்டென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது முதல் சென்டென்ஸ், இது 2வது சென்டென்ஸ் எடுத்தோம்னா இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கணும். இப்படி இருந்ததுன்னா அதுக்கான இணைப்பு சொல் அப்படிங்கிறது என்னென்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஆனால், ஆனாலும், இருந்தாலும், இருந்த போதிலும், என்றாலும், என்ற போதிலும். ஸோ இது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். இன்னமும் கொஞ்சம் இருக்குது, இது மட்டும் அப்படின்னு கிடையாது. இது வந்து நமக்கு 90 to 99% வந்து இந்த வேர்ட்ஸ் தான் வந்து நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து கனெக்ட் பண்ணி எடுத்திருக்கோம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா இருக்குது, நம்ம போட்டு குழப்பிக்க வேண்டியதில்லை. இதை மட்டும் வந்து பார்த்தா போதும் அப்படின்னு மாதிரி எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இப்போ முதல் சென்டென்ஸை பாருங்க. ஆசிரியர் மிகவும் கண்டிப்பானவர். ஓகே, ஸ்ட்ரிக்டான டீச்சர் அவர். தனது மாணவர்களை நன்றாக கவனித்துக் கொள்வார். இப்போ ஒரு டீச்சர் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு, பயங்கர ஸ்ட்ரிக்டா இருக்காரு. அவருக்கு பயந்துட்டு நம்ம நிறைய விஷயத்த செய்வோம். ஆனால் ஸ்ட்ரிக்டா இருப்பாருன்னா என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு, நம்மளை அடிப்பார், இல்லைன்னா வந்து ஏதாவது பண்ணுவார். பனிஷ்மெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுவார். இது வந்து ஸ்ட்ரிக்டா இருக்கிறாருன்னா அவரோட அப்பியரன்ஸ் நமக்கு நம்ம மைண்டில் எப்படி வருது? ரொம்ப ஸ்ட்ரிக்டான வாத்தியார் பாரு அப்படிங்கும் போது அவரை பற்றி ஒரு பயம் தான் இருக்கும். தனது மாணவர்களை நன்றாக கவனித்துக் கொள்வார் அப்படின்னா நம்மளோட டீச்சர்ஸ்லாம் ஒரு சிலர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து பழகுவாங்க. அந்த சப்ஜெக்டில் நம்ம இயற்கையாகவே நல்லா படிப்போம், ஆர்வம் வரும். ஏன்னா அந்த டீச்சர் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம யாரும் கட்டாயப்படுத்தாமையே அந்த டீச்சர்கிட்ட நம்ம நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படிப்போம். அப்போது ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற டீச்சர் ரொம்ப கேர் எடுத்துப்பாங்க, நம்மளோட எதிர்காலத்தை பற்றி பேசுவாங்க. ஸ்ட்ரிக்டாக இருக்கிற வாத்தியார் வந்துட்டு பனிஷ் பண்ணுவார், அவருக்கு பயந்துட்டு சில விஷயத்த பண்ணுவோம். இதுக்கும் தொடர்பில் இல்லை. ஸ்ட்ரிக்டான வாத்தியார் இங்கே வந்து மாணவர்களை நன்றாக கவனித்துக் கொள்வார் அப்படிங்கிறது இதுக்கும் தொடர்பு இல்லாத சென்டென்ஸ் மாதிரி இருக்குது. ஓகேங்களா? நம்மளோட இமேஜினில் நம்ம பார்க்குறது என்னென்னா, ஸ்ட்ரிக்டான வாத்தியார் அவருக்கு பயந்துட்டு நம்ம செய்வோம். ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற வாத்தியார் நம்மளை எதிர்காலத்தை பற்றி பேசுவார், ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுவார். அவருக்கு யாரும் நம்ம கட்டாயப்படுத்தாமையே நம்ம அவர் சொல்கிறத செய்வோம். இப்போ இது ஒரு தனி ட்ராக்கு, இது ஒரு தனி ட்ராக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ்க்கும் இன்னொரு சென்டென்ஸ்க்கும் ஒன்றுக்கொன்று சேராத தொடர்பில்லாத சொற்றொடரை இணைக்கிறதுக்கு எந்த இணைப்பு சொல் யூஸ் பண்ணணும்? இதில் கொடுத்துருக்கிற இணைப்பு சொல் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஆப்ஷன் பாருங்க. ஆனால், அதோடு, ஆயினும், எனவே. இதில் ஆனால் தான் வரும். ஏன்னா இது டைப் 2 நமக்கு தெரிஞ்சு போச்சு. டைப் 2க்கான வேர்ட்ஸ் என்னன்னா ஆனால், ஆனாலும், இருந்தாலும், இருந்த போதிலும், என்றாலும், என்ற போதிலும். அப்போது டைப் 2 அப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு சென்டென்ஸ்க்கும் வந்து தொடர்பில்லாத சென்டென்ஸாக தெரியுது. ஸோ அதனால் நமக்கு ஆனால் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்னொரு வார்த்தையும் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் பொருந்தும். ஓகேங்களா? ஆசிரியர் மிகவும் கண்டிப்பானவர். நார்மலாக இந்த டைப்ஸ் எல்லாம் நம்ம பார்க்காம இந்த 4 ஆப்ஷனை கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த அதோடும் எனவேவும் கட் பண்ணிடுவீங்க. எதில் குழப்பம் வரும்னா அந்த ஏ வருமா இல்லை சி வருமா? ஓகேங்களா? இங்கே பாருங்களேன். ஆசிரியர் மிகவும் கண்டிப்பானவர், ஆனால் தனது மாணவர்களை நன்றாக கவனித்துக் கொள்வார். இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. ஆசிரியர் மிகவும் கண்டிப்பானவர், ஆயினும் தனது மாணவர்களை நன்றாக கவனித்துக் கொள்வார். அப்படிங்கிறது கூட கொஞ்சம் ரிலேட் ஆகாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இது டைப் 2 நமக்கு தெரிஞ்சிருச்சு. டைப் 2னா இந்த இணைப்பு சொல் தான் வரணும் அப்படிங்கிற ரூல் இருக்கு. அதனால ஆனால் வந்து எடுத்து போட்டுடலாம். இப்போ கிளியர் கட்டா நீங்க சொல்லி அடிக்கலாம், இதாண்டா ஆன்சரு, ஆனால் தாண்டா ஆன்சர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது டைப் 2. டைப் 2னா இதுல லிஸ்ட்ல கொடுத்துருக்கிற இந்த இணைப்பு சொல் தான் வரும். ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த ரூல் தேவை. இன்னொரு எக்ஸாம்பிளும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அந்த தொடர்பில்லாத மற்றும் பொதுவாக ஒன்றுடன் ஒன்று சேராத சொற்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. எனது பாட்டி மிகவும் வயதானவர். ஓகேங்களா? எனது பாட்டி மிகவும் வயதானவர் டேஸ் சுறுசுறுப்பாக செயல்படுவார்.
அப்போது இந்த முதல் சென்டென்ஸ் பாருங்க, எனது பாட்டி மிகவும் வயதானவர், இது ஒரு ஸ்லாஷ் போட்டு பிரிங்க. மிகவும் சுறுசுறுப்பானவர் அப்படிங்கிறது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ எனது பாட்டி மிகவும் வயசானவர்னா நம்மளோட கற்பனையில் என்ன வரும், ரொம்ப வயசாயிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு நடக்கிறதே கஷ்டமாக இருக்கும், அவங்களோட வேலைகளை அவங்களால செஞ்சுக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இமேஜினில் போகும். ஆனால் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குது, மிகவும் சுறுசுறுப்பானவர்னு இருக்குது. இப்போ என்னது உங்களுக்கு நல்லாவே புரியும். அதாவது இந்த ரெண்டாவது டைப்புக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அவ்வளோதான். தொடர்பு இல்லாத ஒன்று சேராத சொற்றொடர்னா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு. ஓகேங்களா? எனது பாட்டி மிகவும் வயதானவர். அப்போ வயசானா என்ன நடக்க முடியாது, அவங்க வேலையை செஞ்சுக்க முடியாது, நம்மளோட கற்பனை வருதா? ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் டேஷுக்கு அப்புறம் வர ஸ்டேட்மெண்ட்டில் என்ன வருது, மிகவும் சுறுசுறுப்பானவர் அப்படின்னு வருது. அப்போ அவங்களால எவ்வளோ பண்ண முடியுது, எல்லாமே அவங்க வேலையை அவங்களே பண்ணிக்க முடியுது, சுறுசுறுப்பாக இருக்கார் அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ்க்கும் ரெண்டு சென்டென்ஸ்க்கும் தொடர்பு இல்லாமல் இருக்குது. இதுதான் தொடர்பு இல்லாமல் இருக்கிறதுக்கான எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இந்த மாதிரி தொடர்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னா அது என்ன வருது, டைப் 2ல் வரும். டைப் 2னாலே உங்களுக்கு இந்த ஆனாலும் இருந்தாலும் இருந்த போதிலும் இதுதான் ஆப்ஷனாக வரும். எனது பாட்டி மிகவும் வயதானவர் ஆனாலும் இல்லை ஆனால் என்ன பண்ணுறாங்க, மிகவும் சுறுசுறுப்பாக இருக்காங்க. நல்ல டைப் 2 உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? டைப் 3க்கு போயிடலாம். டைப் 3 பாருங்களேன், ஒன்று இல்லையானால் மற்றொன்றை குறிக்கும் சொற்றொடர்களை இணைக்க. இந்த மாதிரி டைப் 3னா என்ன, அது என்ன, ஒன்று இல்லையானால் மற்றொன்றை குறிக்கும் சொற்றொடர்களை இணைக்க அப்படின்னா கண்டிப்பா இது இல்லைன்னா இது நடந்தே தீரும்பா. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல் ஸ்டேட்மெண்ட் அந்த டேஷோட நம்ம பிரிக்கும் போது இது ஒன்றாவது ஸ்டேட்மெண்ட், இது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறோம். ஒன்று இல்லை, ஒன்று நடக்கலை, ஒன்று செயல்பட முடியல, ஒன்று செய்யலை அப்படின்னா ஒன்று இல்லைன்னா ஒன்று நடந்தே தீரும். ஓகேங்களா? இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஒன்று இல்லையானால் மற்றொன்றை குறிக்கும் சொற்றொடரை குறிக்கும், டைப் 3யை குறிக்கும். டைப் 3னாலே உங்களுக்கு என்ன இணைப்புச்சொல் வரணும் அப்படின்னா அல்லது, ஆதல், ஆவது, ஆயினும், இல்லாவிட்டால், இல்லை என்றால், என்றாலும், எனினும், ஏனும், ஓ, இதுவாகவோ அதுவாகவோ அப்படின்னு வர்றதெல்லாம் அந்த ஓவோட சேர்ந்து வரும். இதில் அதிகமாக வந்த கொஸ்டின்லாம் எதுனா இந்த அல்லது அதிகமாக வரும், அதுக்கு அடுத்தது இல்லை என்றால் அதிகமாக வரும், என்றாலும் எனினும் இந்த 4 தான் அதிகமாக கேட்டிருக்கிறாங்க. அப்போது டைப்ஸை பார்த்துக்கோங்க. அல்லது, ஆதல், ஆவது, ஆயினும், இல்லாவிட்டால், இல்லை என்றால், என்றாலும், எனினும், ஏனும், ஓ. ஓகேங்களா? இது எல்லாமே டைப் 3. டைப் 3னா என்ன, ஒன்று இல்லைன்னா ஒன்று நடக்காதுப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். ஓகேங்களா? இல்லைனா துன்பப்பட நேரிடும். ஆப்ஷனை பாருங்க. இனிய சொற்களை கண்டிப்பாக பேசணும். அப்படி இல்லைன்னா, அப்படி செய்யலைன்னா, அப்படி பண்ணலைன்னா என்ன ஆகும், கண்டிப்பாக இது நடக்கும், துன்பப்பட நேரிடும். ஒன்று இல்லைன்னா ஒன்று கண்டிப்பாக நடக்குங்கிறது ரூலு. கண்டிப்பாக துன்பப்பட நேரிடும் அப்படிங்கிறது இங்கே சென்டென்ஸ். இந்த மாதிரி சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரூல் 3ல் வருது, டைப் 3ல் வருது. ஒன்று இல்லைன்னா ஒன்று கண்டிப்பாக நடக்கும்பா அப்படிங்கிறது மாதிரி வருது. அதுக்கு ஆப்ஷனை பார்க்குறோம். ஏனெனில், அதனால், இல்லை என்றால், மேலும்னு வருது. ஸோ இந்த மாதிரி டைப் 3னாலே அதுக்கான இணைப்பு சொல் என்ன, அல்லது, ஆதல், ஆயினும், இல்லாவிட்டால், இல்லை என்றால் இருக்கு. ஆப்ஷனில் இல்லை என்றால் இருக்கு. இதுதான் டைப் 3க்கான இணைப்பு சொல். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல இதுதான் ஃபிக்ஸ் ஆகும். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். ஓகேங்களா? இது இன்னொரு ஷார்ட்கட்டும் சொல்லலாம். இந்த மாதிரி டைப் 3க்கு எப்போவுமே இந்த மாதிரி ஒரு எதிர்மறையான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கும்பா. கண்டிப்பாக இது துன்பப்பட நேரிடும். இன்பப்பட நேரிடும்னா அது நேர்மறையான கூற்று, பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். துன்பப்பட நேரிடும், நீ வறுமையில் மாட்டுவ, நீ நோய்வாய்ப்படுவ, இதெல்லாம் என்னென்னா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு, எதிர்மறையான ஸ்டேட்மெண்ட்டு. கண்டிப்பாக ஒரு எதிர்மறையான ஸ்டேட்மெண்ட் இருக்கும் டைப் 3யை பொறுத்த வரைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ஷார்ட்கட். அடுத்தது டைப் 4. டைப் 4 ஒரு வாக்கியத்தில் ஒரு செயலின் விளைவை அல்லது காரணத்தை வெளிப்படுத்தும் சொற்கள், சொற்றொடர்கள் அல்லது வாக்கியங்களை இணைக்க பயன்படும். இந்த டெஃபனிஷனை பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த டெஃபனிஷன்லாம் நானா புரிதலுக்காக கொடுத்துருக்கிறது. இதெல்லாம் இந்த டெஃபனிஷன்லாம் எங்கேயும் வராது. ஓகேங்களா? இது நானாக புரிதலுக்காக நான் மேக் பண்ணது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா தான் புரியும். நான் சொல்கிறேன். ஒரு வாக்கியத்தில் ஒரு செயலின் விளைவை அல்லது காரணத்தை வெளிப்படுத்தும்
சொற்றொடர்கள். இங்கே சொற்கள் அப்படிங்கிறத விட்டுருங்க, சொற்றொடர்கள் அல்லது வாக்கியங்களை இணைக்க பயன்படும். ஒரு செயலோட விளைவு அப்படிங்கிறது இங்கே முக்கியம். ஓகேங்களா, ஒரு செயலோட விளைவு இல்லைன்னா ஒரு காரணம். அது என்ன விளைவு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. நம்ம ரூல் என்ன, ரெண்டாக பிரிக்கிறோம். மொதல் ஸ்டேட்மெண்ட் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம பிரிச்சுக்கிறோம். இப்படி மொதல் ஸ்டேட்மெண்ட் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்கிறதுல இந்த மொதல் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அதோட விளைவு வந்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல இருக்கும். இல்லைன்னா மொதல் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல இருக்கும். அதுதான் வந்து விளைவு காரணம் அப்படிங்கிறது நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஒரு வாக்கியத்தில் ஒரு செயலின் விளைவை அல்லது காரணத்தை வெளிப்படுத்தும் சொற்கள். ஒரு சென்டென்ஸ் இருக்கு, அந்த டேஷுக்கு அப்புறம் நம்ம ரெண்டாக பிரிப்போம்ல, மொதல் ஸ்டேட்மெண்ட் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பிரிப்போம்ல, அந்த மாதிரி பிரிக்கிறதுல மொதல் ஸ்டேட்மெண்ட்டுக்கான விளைவு ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்லையோ இல்லை மொதல் ஸ்டேட்மெண்ட்டுக்கான காரணம் வந்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்லையோ இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து டைப் 4. டைப் 4நாலே உங்களுக்கு வரக்கூடிய இணைப்பு சொற்கள் ஆக, ஆகவே, ஆகையால், ஆதலால், அதனால், இதனால், அது பற்றி, அது கொண்டு, எனவே, ஏனென்றால், ஏனெனில், முன்பு, பின்பு. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒன்று வந்தே தீரும். இன்னொரு விஷயம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படி எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த டைப் 4ல் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் வந்து அதிகமாக கொஸ்டின் வந்திருக்கு. இப்போ ஒரு 100 கொஸ்டின் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு 75% கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப் 4ல் தான் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த டைப் 4 அப்படிங்கிறது இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். நோட் பண்ணிக்கோங்க என்னென்ன தான் இணைப்பு சொல். ஓகே, இதில் இந்த முதல் ஸ்டேட்மெண்ட் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பிரிச்சுட்டு இதுக்கான காரணம் இருக்குன்னு விளைவு இருக்குன்னு சொன்னால் அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா, சரியான இணைப்பு சொல் அமைத்த வாக்கியத்தை கண்டறிக. 4 ஆப்ஷன் இருக்குது. நேற்று கனமழை பொழிந்தது ஏனெனில் ஏரி குளம் நிரம்பின. நேற்று கனமழை பொழிந்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. நேற்று கனமழை பொழிந்தது அதுபோல ஏரி குளங்கள் இருந்தன, இருந்த போதிலும் ஏரி குளங்கள் நிரம்பினன்னு சொல்லிட்டு 4 விஷயம் இருக்குது. இப்போ இந்த ஏனெனில், அதுபோல், அதனால், அதுபோல், இருந்தாலும் இதெல்லாம் விட்டுருங்க. ஓகேங்களா, இதெல்லாம் விட்டுட்டு இது ஸ்டேட்மெண்ட் 1, இது ஸ்டேட்மெண்ட் 2ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். நேற்று கனமழை பொழிந்தது ஸ்டேட்மெண்ட் 1னா அதோட விளைவு என்ன, நிறைய மழை பெஞ்சது அப்படின்னா அதோட விளைவு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏரியோ குளமோ நமக்கு நிரம்பி தான் ஆகணும். ஓகேவா, இதுதான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எடுக்கிறோம், அதுக்கான விளைவு இல்லை காரணம் அப்படிங்கிறது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குங்கிறது ரூல். அதுதான் வந்து டைப் 4. அதான் நான் இங்கே சொன்னேன். ஓகேங்களா, இங்கே முதல் ஸ்டேட்மெண்ட்டில் மழை பெஞ்சிருக்கு, அதுக்கான விளைவு அப்படிங்கிறது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் ஏரி குளங்கள் நிரம்பி இருக்கு. அப்போ அதுக்கான இணைப்பு சொல் அப்படிங்கிறது இதுக்குள்ள உண்டானதான் வரணும். ஆகவே, ஆகையால், அதனால், இதுக்குள்ளானதான் வரணும். அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் பி பாருங்க, அதனால். மற்றதெல்லாம் வந்து டைப் 4ல் வராது. ஓகேங்களா, அதனால்ங்கிறது டைப் 4ல் வருது. அப்போ இதுதான் வந்து ஆன்சர். இருந்தாலும் நம்ம சொல்லி பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், பார்த்தோலையுமே ஆன்சர் பண்ணிடலாம். எது ஃபிக்ஸ் ஆகுதுன்னு ஆன்சர் பண்ணிடலாம். ஒரு சிலருக்கு உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி கஷ்டமாக இருந்தது அப்படின்னா இந்த டைப்ஸை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது. சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. நச்சுக்காற்று ஓசோன் படலத்தை தாக்குகிறது. இது வந்து ஸ்டேட்மெண்ட் 1. இந்த இதுக்கப்புறம் பிரிக்கிறோம். புற ஊதா கதிர்கள் உங்களை தாக்குகின்றன. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 2. அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன, நச்சுக்காற்று ஓசோன் படலத்தை தாக்குகிறது. ஓசோன் படலத்தை தாக்குச்சு அப்படின்னா புற ஊதா கதிர்கள், ஓசோன் படலம் ஓட்டை ஆயிடுச்சுன்னா என்ன, யூவி லைட்டு, அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டை வழியாக வந்துட்டு ஹெவியாக வந்து ஃபில்டர் ஆகாமல் வந்து விழுவும். அதான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேன்சருக்கு காசஸாக வந்து இருக்குது. அப்போது இதுக்கான காரணம் என்ன, இது வந்து விளைவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு, காரணத்துக்கு இதுதான். ஓகேங்களா, ஸோ நச்சுக்காற்று ஓசோன் படலத்தை தாக்குச்சுன்னா அது ஓட்டை விழுந்துடும். ஓட்டை விழுந்ததுக்கான காரணமாக என்ன அமையும்னா, இல்லை புற ஊதா கதிர்கள் வந்து நம்மளை தாக்குது அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன, அங்கே ஓசோன் படலம் ஓட்டை ஆனதுனால தான் காரணம், அதுதான் காரணம். ஓகேங்களா, விளைவுன்னு எடுத்தோம்னா 1லேருந்து 2 பார்க்கும்போது உங்களுக்கு விளைவு வரும். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன் வந்து அல்ட்ரா வயலட் ரேஸ் உங்களை தாக்குது அப்படின்னு எடுத்தாங்க, ஓசோன் வந்து ஓட்டையானது தான் காரணம், ரீசன். ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ்க்கான காரணம் ரெண்டாவது சென்டென்ஸ்லையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா விளைவோ வந்ததுன்னா அது டைப் 4ங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்னா இங்கே மேலே இங்கே சொல்லியிருப்பேன் பாருங்க, இந்த இடத்துல எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இப்போ டைப் 4னா இதுக்குள்ளே வர அந்த இணைப்பு சொல் தான் வரணுமா.
அப்போது இதனால் இருக்கா ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இதனால் இருக்குது. இதான் ஆன்சரு. நச்சுக்காற்று ஓசோன் படலத்தை தாக்குகிறது, மேலும் புற ஊதா கதிர்கள் உங்களை தாக்குகின்றன இல்லை மக்களை தாக்குகின்றன அப்படிங்கிறதும் ஒரு சில இடத்துல செட் ஆகாத மாதிரி நமக்கு தோணும். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கான ரீசன் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது விளைவோ காரணமோ இருந்ததுன்னா அது டைப் 4. டைப் 4னா அதில் இதனால் தான் வரணும். ஓகேங்களா? ஏன் இதனால் இங்கே கொடுக்குறோம்னா மற்ற 3 இணைப்பு சொல்லும் வெவ்வேறு டைப்புக்கு உண்டானது, இதனால் மட்டும்தான் வந்து டைப் 4க்கு உண்டானது. இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது? இந்த கொஷின் டைப் 4க்கான கொஷின். அப்போ 4 டைப்பில் முடிஞ்சுதா? இந்த அடைப்புக்குள் உள்ள சொற்களை தகுந்த இடத்தில் நிரப்புக அப்படிங்கிறது பெரிய குழப்பமான ஒரு டாப்பிக்காகவே இருக்கும். அது நம்ம 4 டைப்பில் பிரிச்சுருக்கிறோம். அந்த 4 டைப்பில் எந்த டைப் அதிகமான கொஷின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி கொஷினில் கேட்டிருக்காங்கங்கிறதும் சொல்லியாச்சு. 90% வந்து நம்ம இந்த சொற்கள் தான் வருதுன்னு நம்ம எடுத்தும் கொடுத்தாச்சு. என்ன டைப் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கிற கொஸ்டினுக்கு இந்த டைப்ஸ் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுறது மாதிரி இருக்கும் சில அதெல்லாம் வந்து எந்த ஒரு குழப்பமும் இல்லை. நீங்கள் ஆன்சர் பண்ணுறது கரெக்டாக தான் இருக்கும், அதை நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி.